சீதையை கொண்டு விட்டுட்டா இவன் பிழைக்கலாமே, ஒரு வீரன் நல்லபடியா இருக்கலாமேன்னு நினைச்சு அப்படி ராவணனை தாண்டினார். தாண்டினா பக்கத்து கட்டில்ல மண்டோதரி படுத்துட்டு இருக்கா. அத மண்டோதரி அவளும் மகா பதிவிரதைகள்ல ஊத்தி, கற்பு நெறி தவறாதவள், நான் சூரியம் பசியத்தி ராஜமாதான்னு இருக்கக்கூடியவள் அந்த புறத்துல. அப்படிப்பட்ட அந்த மண்டோதரியை பார்த்த உடனே அனுமான் என்ன நினைச்சார்? அழகுலையும் பதிவிரதா லட்சணத்திலையும் மண்டோதரியும் சீதையும் ஒத்து இருக்கிறதுனால தற்கையாமாச சீதேதி, நாம சீதைய பார்த்துட்டோம், நாம கண்டுபிடிச்சாச்சு, நாம 100 யோஜன தூரம் கஷ்டப்பட்டு சமுத்திரத்தை தாண்டி வந்த காரியம் சபலமாயிடுத்து, ராமகாரியம் பூர்த்தியாக போறது. ராமனை பிரிஞ்ச சீதை ராவணனுடைய அந்த புறத்துல ராவணனுக்கு பக்கத்து கட்டில்ல அப்படி மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேல அற்புதமான மை தீட்டி ஆனந்தமாக தூங்கக்கூடிய சீதையை பார்த்துட்டோம்னு மண்டோதரிய பார்த்து சீதைன்னு நினைச்சாராம். சீதைன்னு நினைச்சது ஆச்சரியம் இல்ல, சீதையை கண்டுபிடிச்சிட்டோன்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாராம் அந்த சந்தோஷத்தை. மகனராளுக்கெல்லாம் சந்தோஷம் வந்தா என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். என்ன பண்ணார் வால்மீகி? அஸ்போடயாமாச சுசும்ப புச்சமோ நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரோகல் நிபபாத பூமோகோ நிதர்சயன் ஸ்வம் பிரகிருதி கபீராகாம். கிடுகிடு கிடுகிடுன்னு கம்பத்து மேல ஏறினாரங்க. கம்பத்துல இருந்து குதிச்சார். அத்தனை ஆனந்தம். தன்னுடைய வாழை ஒரு சுருட்டு சுருட்டி தரையில சுச்சும்ப புச்சமோ வாழை ஓங்கி அடிச்சார். அடாடா உன்னை அடிச்சுட்டனே, உனக்கு வலிக்கிறதா அப்படின்னு வாழை தடவி கொடுக்கிறாரா தன்னுடைய வாழை தானே. இவ்வளவும் வானராளுக்கு சந்தோஷம் வந்தா பண்ணக்கூடியது. அவ்வளவு சந்தோஷத்தையும் பண்ணார். எத்தனை நாள் இவ்வளவு சந்தோஷமோ? 2 நிமிஷம் தான். அப்பதான் அவருக்கு நவவியாகரண பண்டிதனோன்னு தோணித்தான். அடாடா எப்படிப்பட்ட தப்பு காரியம் பண்ணிட்டோம். ராமனை பிரிஞ்ச சீத்தை, கொண்டானையல்லாலரியா குலமகளான சீத்தை எங்கேயாவது ராமனை பிரிஞ்சு ராவணனுடைய அந்த புறத்துல பதிவிரதா லட்சணத்தை கைவிட்டு அவனுடைய பக்கத்து கட்டில்ல இவ்வளவு ஆனந்தமா அலங்காரங்கள் பண்ணிட்டு தூங்குவாளா? நாம இவ்வளவு போய் சீத்தைன்னு நினைச்சோமே, இவோ பதிவிரதிகள்ல ஒத்தியான ராவணனுடைய பத்தினியான மண்டோதரி. நாம இப்படி தப்பா நினைச்சுட்டோமே, இதுக்கு எப்படிப்பட்ட பாபம் நமக்கு வருமோ? இப்படி தப்பா நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன காரணம்? ராமநாமத்தை சொல்லிட்டுதான் வந்தோம், வேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கோம், ராமனுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாயிருக்கோம். இப்படி புத்தி வேதளிச்சு போய் கொண்டாடிட்டோமே, இப்படி பண்ணலாமா? ஏன் இப்படி ஆச்சுன்னு நினைச்சா அதான் ராமாயண தர்மம். அப்பதான் அனுமானுக்கு தோணித்தான், நமக்கு இப்படி புத்தி வேதளிச்சதுக்கு காரணமே ஒரு மகாபாபியினுடைய தரிசனம். ராவணனை பார்த்து இப்படி ஒரு வீரன், மேன் இஸ் கண்டிஷன்டு பை சரௌண்டிங்ஸ் சொல்லுவோம் பாருங்க, அதத்தான் அனுமான் நினைச்சாராம். சேரக்கூடிய ஒரு சேர்க்கை, ஒரு பாபியனுடைய ஒரு பார்வை, அவனுடைய ஒரு சங்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்லவனை கூட அப்படியே புத்தி வேதளிக்க வச்சுடுவான். 2 நிமிஷ காலம் ராவணனை பார்த்துட்டு பிரம்மச்சி போய் நின்றதோட பாபம் உடனேயே நமக்கு புத்தி வேதளிச்சு போயிடுத்த. இங்க இருந்தா என்ன நடக்குமோ? நாம இப்படி மண்டோதரிய பார்த்து சீத்தை நினைச்சதுக்கு ராம பட்டாபிஷேகம் ஆன உடனே முடிஞ்ச அளவுக்கு எத்தனை காயத்ரி ஆவர்த்தி ஜபிக்கணுமோ ஜபிச்சு நம்ம பாவ